இது எங்கள் வீட்டு மாடி தோட்டம். எல்லா பூவும் பாருங்கள். இது கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம். இது ஊசி கனகாம்பரம். எல்லாமே நிறைய பூ. இது பன்னீர் ரோஸ் நிறைய மொக்கு எடுத்து வச்சுருக்கு. அடுத்த கிளையாக விட்டு இதிலெல்லாம் மொக்கு எடுக்கும். நிறைய பூ பூக்கும்போது இன்னொரு வீடியோ நாங்கள் போடுறோம். பாருங்கள். இது வேறு ஒரு ரோஸ். இது ரோஸ் பேர் தெரியல, ஆனால் இதுவும் நிறைய பூக்கும். இது சீசன் இல்லை, இது எப்பயுமே பூக்கும். இது கீழே இருக்கு. இதில் மொக்கும் இருக்குது இன்னும். இது பாலக்கீரை. நாங்கள் விதை போட்டு முளைய வச்சுருக்கோம். இதில் சாணி உரம் போட்டிருக்கோம், இன்னும் மேலே தண்ணி விடலை. இது பாலக்கீரை அறுவடைக்கு தயாராக இருக்குது. நாளைக்கு இதெல்லாம் அறுத்தரலாம்னு நினைக்கிறேன். இது திப்பிலி செடி. இப்போ செடி மாற்றி வச்சுருந்தால சோர்வாக தெரியும். அது இன்னும் தலைன்னு கிளம்பும். கிளம்புன பிறகு தெரியும். சக்கரவள்ளி கிழங்கு. இது ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்க புதைச்சது, அதாவது ஒரு பீஸு. அது அவ்வளோ செடி வந்துடுச்சு. இது சாதா கனகாம்பரம், இன்னும் துளுக்கலை. துளுத்த உடனே நல்லா பெருசாகிடும். இது பீன்ஸு செடி. இதுவும் பாலக்கீரை தான். கத்திரிக்காயும் இருக்குது இதுலேயே. விதை போட்டு வச்சுருக்கோம். பாலக்கீரைலாம் பெருசாகிடுச்சு. கட் பண்ணிட்டா கத்திரிக்காய் செடியெல்லாம் தெரியும். இதுவும் பீன்ஸு நீட்டாக இருக்குமே, அந்த பீன்ஸ். இதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் காய்க்கும். அப்போ ஒரு வீடியோ போடலாம். பாலக்கீரையை பற்றியா நிறையவே இருக்குது. இது வெத்தலை செடி. வெத்தலை செடியை இப்போ நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம். புதுசாக இப்போ தான் கொஞ்சமாக துளுக்குது. அது இன்னும் துளுத்துன்னா நல்லா கொடி பெருசாகிடும். அது பீன்ஸு செடி. அவரை கொடி, பீன்ஸு செடி. இது ஒயிட் கலர் ரோஸ். இவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்க. இது ஒரு பூச்சி, ஏதோ பூச்சி தான் பூவெல்லாம் நாஸ்தி பண்ணிச்சு. ஆனால் நிறைய பூ பூக்கும், கொத்தாக பூக்கும். சின்ன செடி. இன்னும் செடி பெருசாச்சுன்னா நிறைய செடி ஃபுல்லாக இருக்கும். இது ரணக்கல்லி. ரணக்கல்லின்னா மூலிகை செடி. இது ரொம்பவும் கிடைக்கிறது கஷ்டம். இது சின்னதாக ஒன்றே ஒன்று 2 இலை தான் இருந்தது. இப்போ நான் எப்படியே துளுத்துருச்சு. அது நல்லா அழகாகவே கிளம்பி வருது. இதுவும் பன்னீர் ரோஸு. இது ரெட் கலர். மேலே ரோஸ் கலரில் இருந்ததா, இது ரெட் கலரில் இருக்கும். இதுலேயும் நிறைய பூ இருந்தது. எல்லாத்தையும் கிள்ளியாச்சு. இப்போ மாதிரி துளுர். நான் கூட வச்சுருக்கேன் ரெட் கலரு. அந்த பன்னீர் ரோஸ் தான் இது. நிறைய பூ பூக்கும்.